உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் உன் நிழலும் கூட உன்னை மிதிக்கும். இந்த வார்த்தையை கேட்டவுடனே யார் உங்களுக்கு ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ்? எஸ், நம்ம ஊரை சேர்ந்த சிறுவர்களப்பட்டியை சேர்ந்த மாபெரும் எழுத்தாளர் கவிஞர் கண்ணதாசன். நம்ம டிஓடி வழங்கும் அரசியல் அறிவோம் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை. திரு கண்ணதாசன் அவர்கள், இவர் பாருங்கள், ஒரு கவிஞர் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு எழுத்தாளரும் பரிமளித்தார். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் அரசியல் எப்படி கலந்துச்சு அப்படிங்கிற பற்றி சில சுவாரஸ்யமான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்ணதாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுபத்தி கிராமத்தில் பிறந்துட்டு தன்னுடைய கலை ஆர்வத்திலும் எழுத்து புலமையினாலும் ப்ளஸ் இவர்கிட்ட இருக்க டேலண்ட்னாலும் சென்னைக்கு போகிறாரு. அங்கே போய் உங்களுக்கு தெரியும், அவர் திரைப்படங்களில் நிறையா பாடல்கள்லாம் எழுதுகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாதுரை அப்படி கொள்கையில் ஈர்க்கப்பட்டு திமுகவில் பயணம் செய்கிறார். இந்த சூழ்நிலையில் 1957 திமுக முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம திருக்கோசி சட்டமன்ற தொகுதியில் தான் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் போட்டிடுறாரு. இதில் பாருங்கள், வனவாசம் அப்படிங்கிற புத்தகத்தில் இவர் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பகிர்ந்துக்கிறார். இந்த வனவாசம் புத்தகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள், ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இவருடைய வனவாசம் புத்தகத்தில் ஒரு மனிதன் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த புத்தகம் எழுதியிருக்காப்புல. இப்போ பாருங்கள், இதில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் விஷயம்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேர்தல் அப்படிங்கிறது நம்ம கண்ணில் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. கோடி கணக்கில் பணம் புரளுது. ஒரு தொகுதிக்குனா பல கோடிகள் பணம் புரளணும். ஆட்கள் பலம், படை பலம், இது எல்லாமே நம்ம செலவழிக்கிறோம். ஆனால் திரு கண்ணதாசன் அவர்கள் அவருக்கு பாருங்கள், சென்னையில் 1000 லைட் 1000 விளக்கில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அவர் யோசிச்சு பார்க்குறாரு, ஏன் நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம தொகுதி இருக்கே, நம்ம திருக்கோசி தொகுதி இருக்குது, நம்ம பக்கம் தானேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, முடிவை மாற்றி இங்கே வரார். வந்ததுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணங்களை நிறைய மாற்றங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அவருக்கு கார் கூட இல்லை. தன்னுடைய தம்பிகிட்ட ஒரு கார் வாங்குறாரு. அந்த காரை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது ஒரு பழைய காரில் சவுண்டு வரும் பார்த்தீங்களா. இவர் திருப்பத்தூரில் இங்கே காரை ஸ்டார்ட் பண்ணார்னா நம்ம நெற்குப்பை தெக்கூர் வரையும் சவுண்டு இருக்குமா, பட்ட 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 பட்டன்னு. யானை வரும் முன்னே மணி ஓசரும் பின்னே அப்படிங்கிற மாதிரி இவர் வர்றதை வச்சே மக்கள் கணிச்சிருவார். நகைச்சுவையாக சொல்கிறார். இவர் பட்ட சில கஷ்டங்களையும் இதில் சொல்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவர் தேர்தல் போட்டியிட முடிவு பண்ணிட்டார். வந்துட்டார், கையில் காசு இல்லை, தலைமையிலேருந்து பணம் வரல. 2 கம்பெனிக்கு அப்போ தான் படம் எழுதுறாரு. வெறும் 2000 ரூபாய் எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த 2000 ரூபாய் எப்படி தாங்கும்? வர்றாரு, கார்களில் போகிறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்படி செலவழித்து பார்க்குறாரு. இவருக்கே ஒரு பிரம்மாண்டம், தேர்தல்லாம் இவ்வளோ இருக்கா, இவ்வளோ மக்கள், இவ்வளோ செலவு அப்படிங்கிற அவரே ஒரு கட்டத்தில் ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆகி போடுறாப்புல. திருப்பி பணம் அவருக்கு கிடைக்காத காலகட்டம். அப்போ மேலேருந்து பணம் வரல. ஒரு கூட்டம் ஒன்று போடுறாப்புல நம்ம ஊர் பக்கத்தில். போடும்போது அங்கே ஒரே ஒருத்தர், காலாப்பூர் சேர்ந்த அழகுங்கிற ஒருத்தர் அப்போவே ஒரு 100 ரூபா ஒரு ஏழை விவசாயி கசங்கிய நோட்டை கொடுக்குறாப்புலையா. இன்றைக்கும் அவரை பெருசாக சொல்கிறாப்புல. பணம் இல்லாட்டினா மக்கள் தொண்டர் யாரும் வரமாட்டாங்க இல்லையா. ஸோ அவர் சில இடங்களுக்கு ஓட்டு கேட்க போகிறாரு. குறைந்த அளவு தொண்டர்கள் தான் வர்றாங்க. தொண்டர்களுக்கு டீ காப்பி வாங்கி கூட காசு இல்லை. அன்றைக்காக டீ காப்பியோட முடிஞ்சு. இன்றைக்கி எவ்வளோ மேற்பட்ட செலவு நிறையா இருக்குது. போடுறாரு, போராடி கடைசியில் இவருக்கே ஒரு ஹோப் இல்லை. ஆனாலும் கூட இருக்க நண்பர்கள் சொல்கிறாங்க, உன்னால் முடியும்ப்பா, நீ ஜெயிச்சிருவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேர்தல் எண்ணிக்கையுடைய நாள் வருது. ஒரு நம்பிக்கையோடு போகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் தோல்வி. ஆனால் அதில் அவர் பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா 9400. ஃப்ரெண்ட்ஸ், அந்த திருக்கோசி தொகுதியில் மொத்தம் 5 பேர், 2 சுயேட்சை, ஒரு கம்யூனிஸ்ட்டு, ஒரு காங்கிரஸ், இவர் ஒருத்தர். அப்போது அதில் சொல்கிறார், கம்யூனிஸ்ட்டை பற்றி நான் பயங்கரமாக திட்டுவேன், கம்யூனிஸ்ட்னா எனக்குமே பிடிக்காது, கொள்கைகள் ரீதியாக அவங்கள பற்றி தான் நான் ரொம்ப அதிகமாக பேசினேன் அப்படிங்கும்போது அந்த வாக்கு எண்ணிக்கை வரும்போது, அப்போ அந்த வாக்கு எடுத்துக்கிட்டு போது இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளர் இவரும், யார் எதிர்த்து இவர் பயங்கரமாக பேசினாரோ அந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளரும் இவரும் சேர்ந்து திருப்பத்தூர் கடையில் போய் டீ சாப்பிட்டுட்டு ஓட்டு பெட்டி போட்டு உடச்சி திருட்டிட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இவிஎம்மில் ஃப்ராடு பண்ணிட்டாங்க அப்படின்னு, அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாரு. இது இன்னும் அந்த புத்தகத்தில் அவர் ரொம்ப சொல்லும்போது ரொம்ப நகைச்சுவையாக, ஒரு மனிதன் ரொம்ப நொந்து போன போது அந்த நொந்து போன விஷயத்தையுமே அதில் நகைச்சுவை பூத்துற அப்படிங்கிறது மிகப்பெரிய கலை. அதான் பாருங்கள் கண்ணதாசனுடைய ஒரு ஸ்டைல், அவனுக்குள்ள தனிச்சிறப்பு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கம்யூனிஸ்டாக பேசுகிற அடுத்து சொல்கிறாரு, அடுத்த முறை நானும் என் தோழரும் சேர்ந்து நாங்கள் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாப்புல. இப்படியே போயிட்டுருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவர் சென்னை நோக்கி பயணம் சென்ற சூழல். சென்னைக்கு போயிடறாப்புல. சென்னைக்கு போனதுக்கப்புறம் 1961 இவர் திமுக கட்சியை விட்டு
வெளியேறாப்புல. வெளியேறிட்டு நம்ம EVK இளங்கோவனுடைய தகப்பனார் EVK சம்பத் அவரோடு சேர்ந்து தமிழ் தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அதில் அவர் சரியாக திருப்திப்படலை. திருப்பி வெளியிலேருந்து காங்கிரஸுக்கு வந்துட்டாப்புல. ஃப்ரெண்ட்ஸ், இவருடைய பயணம் அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்குது. வாழ்க்கையில் பிரபஞ்சத்தில் ஒரு தத்துவம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு பள்ளம் அப்படி வந்தால் கண்டிப்பாக ஒரு மேடு அப்படிங்கிறது ஒன்று வரும். இவர் இந்த அரசியல் விஷயங்கள் அப்படியே மனசு நொந்து போய் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும்போது 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு அருமையான ஒரு பதவி ஒன்று கொடுக்கப்படுது. அது என்ன பதவி அப்படின்னா, தமிழக அரசவை கவிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்து எம்ஜிஆர் அவர் வந்து அழகு பார்க்குறாரு. இப்படி இவருடைய வாழ்க்கை பயணங்களில் நிறையா போயிட்டுருக்கு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, TOT என்ன சொல்லுது அப்படின்னா, அரசியல் அப்படின்னா அதில் வெற்றியும் இருக்கும் தோல்வி இருக்கும். வெற்றி பெற்றால் அதை வந்து நம்ம கொண்டாடணும் கர்வம் இல்லாமல். தோல்வி வருதா அதை ஏற்றுக்கிட்டு ஓகே நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு போகணும். ஸோ நம்ம ஊரை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞரை பற்றி தான் நம்ம பேச. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கவிஞர் கண்ணதாசன் பற்றி பார்த்தோம். நம்ம அரசியல் உருவம் நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலோட வேறு சில ஆளுமைகளை பற்றி நம்ம நிறையா பார்க்க போகிறோம்.